Hello viewers, very good morning. This is Chennai car trainers. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கார் ரொம்ப சூப்பராக ஓட்டிகிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் வந்து சார் வந்து வென்யூ கார் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்னி எப்படி நம்ம வந்து கழட்டி மாட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியாது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி நம்ம வந்து ஈஸியாக கழட்டிட்டு ஈஸியாக மாட்டுறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஜாக்கி, இதுதான் ஜாக்கி உங்களுக்கு. ஸோ இந்த ஜாக்கியை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கரெக்டான மெத்தடில் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா மேலே போகும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு மேலே போகும். ஸோ நல்லா மேலே போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக இதுக்குன்னு ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த பர்டிகுலர் கேப்பில் கரெக்டாக வச்சிடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேப்பில் நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு வந்து என்னோடய கையை வச்சு தான் நான் ரொட்டேட் பண்ணுறேன். நல்லா ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு லைட்டாக ரொட்டேட் பண்ணுறேன். இதுதான் ரைட் ரொட்டேட்டு. ஸோ இப்போ இது லைட்டாக ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணோன்னா, இதை கரெக்டாக செட் பண்ணியாச்சு. அதாவது ஜாக்கியை கரெக்டாக செட் பண்ணியாச்சு. ஜாக்கியை செட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் வந்து இந்த டூல்ஸோட பேகு. ஸோ அந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல் கிட்ட எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பு, இந்த போல்ட்டை வந்து நீங்கள் லூஸ் பண்ணணும். இந்த போல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு இந்த போல்ட்டை நீங்கள் லூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தான் லூஸ் பண்ணணும். இப்படி லைட்டாக லூஸ் பண்ணிக்கணும். இந்த லூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா, இந்த போல்ட்டை லூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த போல்ட்டை லூஸ் பண்ணோம், அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ இந்த போல்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த போல்ட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சைடு இருக்கிற போல்ட்டு, இந்த சைடு இருக்கிற போல்ட்டை வந்து மறுபடியும் லைட்டாக லூஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஆப்போசிட் மறுபடியும் இதே லைட்டாக லூஸ் பண்ணியாச்சு. லூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த போல்ட்டு லூஸ் பண்ணுறோம். இந்த போல்ட்டு லூஸ் பண்ணியாச்சு. இதில் மொத்தம் 5 போல்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5. ஸோ இப்போது லைட் லூஸு, அதுக்கப்புறம் ஆப்போசிட்டு, அதுக்கப்புறம் ஆப்போசிட்டு, அதுக்கப்புறம் ஆப்போசிட்டு, அதுக்கப்புறம் இங்கே கீழே டவுனு. இப்போ லூஸ் பண்ணிட்டீங்க. லூஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு லூஸ் பண்ணியாச்சு. தேர்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து ஹைட்டு தூக்க போகிறோம். ஸோ ஹைட்டு தூக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ராடு, துண்டு ராடு மாதிரி, ஒரு பெண்ட் ராடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ராடு எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி போட்டு மாட்டிக்கணும். மாட்டினதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும், ஹோல்ஸு. ஸோ அதை வந்து இதை இப்படி செட் பண்ணிக்கணும். இப்படி செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ரொட்டேட் பண்ணி மேலே ஏற்றுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அங்கே பாருங்கள், இப்படி ஸ்லோவாக அப்படி நீங்கள் மேலே ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து வீல் வந்து மேலே தூக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக நான் மேலே ஏற்ற ஏற்ற வீல் வந்து உங்களுக்கு மேலே போக ஆரம்பிக்கும். ஜஸ்ட்டு பாருங்கள், இதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்பு கழட்டுறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது, அந்த டயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸ்லோவாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப்பில் நம்ம வந்து ரைட் சைடு ரொட்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த டயர் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஹைட்டு போயிடும். நல்லா ஹைட்டு தூக்கிடணும். ஏன்னா நல்லா ஹைட்டு தூக்கினா மட்டும்தான் வந்து நம்ம அந்த டயரை கழட்டி வெளியே எடுக்க முடியும். எத்தனை ரொட்டேஷன்? இது வந்து ஃபுல்லாக நல்லா ஹைட்டு தூக்க தூக்க இங்கே கேப் நல்லா கிடைக்கும். டயர் கடியில் நல்ல கேப் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள், நான் தூக்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், நல்லா கேப் கிடைக்கிற வரைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வண்டி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக, அதான் 4 டயருமே வந்து ஈவனாக நிற்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும்.
ஏன்னா சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பள்ளம் இருக்கும், ஒரு சைடு 2 டயர் பள்ளத்தில் நிற்கும், 2 டயர் வந்து கொஞ்சம் மேட்டு பகுதியில் நிற்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறுத்திட்டு நீங்கள் டயரை கழட்டக்கூடாது, ஈவனாக நிற்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் டயரை வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டேன். நல்லா ஹைட்டு ரொட்டேட் ஆகிட்டுருக்கு பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணி மேலே கொண்டு போகணும். மேலே போக 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 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டயர் வந்து கீழே வந்து ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இந்த இடத்துல இப்படி தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் மெத்தட் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டயர் வந்து சுற்றுற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. எஸ், இப்போ பாருங்கள் டயர் சுற்றுது பாருங்கள். இந்த அளவுக்கு பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு இந்த டூலை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒவ்வொரு போல்ட்டையும் லூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம லூஸ் பண்ணிட்டோம், பட் மறுபடியும் வந்து ஃபுல் லூஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுக்க போகிறோம். வெளியில் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இப்படி பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஒரு போல்ட்டாகவே இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு போல்ட்டு வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு மோஸ்ட்லி இப்படி வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுத்துட முடியும் போல்ட்டை. ஸோ செகண்ட் போல்ட்டு வந்துடுச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து தேர்ட் போல்ட் நம்ம ரொட்டேட் பண்ணி வெளில எடுக்கிறோம். ஸோ இந்த போல்ட்டுமே உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்ருக்கோம். எஸ், இந்த போல்ட்டுமே ரொட்டேட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 2 போல்ட்டு தான். அதில் வந்து ஒரு போல்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம. ஸோ ஆல்மோஸ்ட் ரொட்டேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போல்ட் வந்து ரொட்டேட் ஆகி வெளியில் ஈஸியாகவே வந்துடும். நம்ம கையாலையும் எடுத்துக்கலாம் அப்படி ஈஸியாக. நல்லா லூஸ் ஆனதுக்கப்புறம் ஈஸியாக எடுத்துட முடியும் அப்படி. ஸோ எடுத்தாச்சு. ஃபைனலாக இருக்கிற இந்த போல்ட்டையும் நம்ம வந்து வெளில எடுக்க போகிறோம். ஸோ இந்த போல்ட்டையும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டெப்னியை வெளியில் எடுக்க போகிறேன். ஸ்டெப்னியை வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரே மெத்தடு, லைட்டாக அப்படி தூக்கிட்டு அப்படி மெதுவாக அப்படி எடுத்துட்டிங்கன்னா ஸ்டெப்னி வெளில வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து நம்ம வென்யூ காரில் உள்ள ஸ்டெப்னிஸு. இதை கழட்டி நம்ம வெளில எடுத்தாச்சு டயரை. ஸோ கழட்டினதுக்கப்புறம் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டு ஜஸ்ட்டு இப்படி சைடில் வச்சிடலாம் நீங்கள். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வண்டி டயர் வந்து உங்களுக்கு பஞ்சராக இருக்குது அப்படின்னா இதே பேர் வீல் வந்து உங்களுக்கு பின்னாடி நம்ம காரோட ஸ்டெப்னியில் இருக்கும், டிக்கியில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் நம்ம செட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து பிரேக் ஷூ. இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து உங்களுக்கு பிரேக் ஷூ. இந்த பிரேக் ஷூ போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் அப்படி ரொட்டேட் ஆகும், கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் கை வச்சு ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதில் என்ன ஆகும்னா கிராச்சஸ் விழுந்து தான் இந்த இடம் உங்களுக்கு தேயும். ஸோ அது எப்படி தேயும் அப்படின்னா, நம்ம நிறைய ரன் பண்ண நிறைய பிரேக் யூஸ் பண்ணும்போது மண் நிறைய வந்து இந்த இடத்துல மண் பட இந்த இடத்துல கிராச்சஸ் அதிகமாக பட்டு இந்த பிரேக் ஷூ வந்து சீக்கிரமாகவே தேஞ்சிரும். அப்போ தான் அந்த பிரேக் ஷூவை மாற்றுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டெப்னி எப்படி கழட்டுறது அப்படின்றத பார்த்துட்டோம். க்ளீனாக நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ காமிக்க போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய மெத்தட் இல்லை. ஸோ மறுபடியும் வந்து அதே ஸ்டெப்னியை டயர் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல கொண்டு வாங்குறீங்க. இப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அதே மெத்தட் தான். என்னென்னா நம்ம அதை கரெக்டாக அந்த கேப்பில் ஃபில் பண்ணும்போது கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து வச்சு ஃபிட் பண்ணணும்.
அந்த ஃபிட்டிங் கேப்புங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எஸ், இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த ஹோல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இன்கேஸ் இது வந்து புது வண்டி அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு டஸ்ட்டு எதுவும் பெருசாக இல்லை, க்ளீனாக இருக்குது. இதுவே கொஞ்சம் பழைய வண்டி, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஓல்டு வண்டியாக இருந்ததுன்னா ஒரு பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்ஷை வச்சு இந்த ஹோல்ஸு இந்த சைடு அதுக்கப்புறம் அந்த போல்டு கிட்டலாம் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா மண் எதாக இருந்ததுன்னா நீங்கள் போல்டை டைட் பண்ணும்போது வந்து கிராஸ் மரம் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் வந்து இப்போ பாருங்கள், இதை கரெக்டான அந்த ஷேப்பில் வச்சுட்டோம். இப்படி தூக்கிட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக எடுத்து அதுக்குள்ளே ஃபிட் பண்ணிட்டேன். நம்ம கால் வந்து கொஞ்சம் லைட்டாக அங்கே பேஸ் பண்ணி இப்படி பிடிச்சிக்கணும், ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு போல்டாக வந்து நம்ம போட வேண்டியிருக்கும். அதாவது ரொம்ப ஸ்லோவாக போடணும், ஏன்னா வந்து மரம் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் போகணும். கிராஸ் மரம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போல்டும் வேஸ்ட்டாக போயிடும், இந்த இதுவுமே உங்களுக்கு நட்டுமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து 1 by 1 வந்து ப்ராப்பராக நம்ம போட வேண்டியிருக்கும். எஸ், இப்போ நான் 1 by 1 வந்து போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு 2 நீங்கள் கரெக்டாக போட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கால் வச்சு பிடிக்க வேண்டியது இருக்காது. எஸ், இப்போ 2 வந்து நான் கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கேன். 2 போல்டை வந்து 1 இங்கே மேலே, இன்னொன்று கீழே டவுனில் பண்ணிட்டேன். இப்போ மற்ற போல்டெல்லாம் நான் எப்படி பண்ண போகிறேன்னா இதை வச்சு யூஸ் பண்ணி இப்படி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். இது உள்ளே வச்சு செட் பண்ணதுக்கப்புறமும் கரெக்டாக இந்த கேப்பில் வச்சுட்டு இப்படி நான் ரொட்டேட் பண்ணும்போது அதுவே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ரொட்டேட் ஆகிக்கும். இங்கே பாருங்கள், எப்படி நீங்கள் வந்து கழட்டுறதுக்கு யூஸ் பண்ணிங்களோ அதேமாதிரி மாட்டுறதுக்கும் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 by 1 நீங்கள் இப்படி போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து அது வந்து ஃபிட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு போல்டு இதுக்குள்ளே எடுத்து இப்படி செட் பண்ணுறீங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். ஸ்லோவாக இப்படி ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக அது போய் செட் ஆகும். அது செட் ஆகிற வரைக்குமே நீங்கள் வந்து ஸ்லோவாக இப்படி ரொட்டேட் பண்ணி அழகாக அதை வந்து ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கரெக்டாக இப்படி மாற்றி போட்டுறக்கூடாது, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஹோல்ஸ் எங்கே இருக்குங்கிறத பார்க்கணும். ஏன்னா இந்த சைடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபிட் பண்ணும்போது இப்படி ஃபிட் பண்ணணும். கரெக்டாக இதோட ஃபிட்டிங் இது ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வைக்கிறோம். வச்சுட்டு ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, ஃப்ரீயாக வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். ஏன்னா அது ஃப்ரீயாக வச்சு ரொட்டேட் பண்ணும்போது அதுவே வந்து கரெக்டாக ரொட்டேட் ஆகிக்கும். ஏன்னா அதோட மரம் எங்கே இருக்குங்கிறத பார்த்து அதுவே கரெக்டாக ரொட்டேட் ஆகிக்கும் நீங்கள் ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணும்போது. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து அழகாக வந்து ரொட்டேட் பண்ணி கரெக்டாக ஒரு லெவலுக்கு கொண்டு வந்திருக்கேன். எல்லா போல்ட்டையுமே ஈவனாக ரொட்டேட் பண்ணிக்கணும். ரொட்டேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த போல்ட்டையுமே நான் ஈவனாக ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் எப்படி ஈவனாக ரொட்டேட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இப்போ ஈவனாக ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ நான் ரொட்டேட் பண்ணியிருக்கிற வரைக்கும் ஒரு நார்மல் ரொட்டேட் நம்ம கையில் வந்து ரொட்டேட் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் டைட் பண்ணோம். லைட் டைட்டு, ஆப்போசிட்டில் லைட் டைட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு லைட் டைட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு லைட் டைட்டு, கீழே டவுனில் 1 by 1 கரெக்டாக வந்து இந்த மாதிரி கிராஸில் பண்ணணும். இப்படி கிராஸில் தான் பண்ணணுமோ தவிர நீங்கள் இப்படி இங்கே பண்ணிவிட்டு இங்கே பண்ணுறது அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா மரம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிராஸ் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கேப் விழுறதுனால ஈவனாக வந்து டைட் ஆகாது. ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு லைட் டைட் வச்சிட்டேன். இப்போ நான் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டைட் பண்ணியிருக்கேன். லைட்டாக டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்படி ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து லூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஹைட்டு தூக்கியிருக்கோம் இல்லையா, ஸோ ஹைட்டு தூக்கினதுனால ஹைட் தூக்கியாச்சு, லைட் டைட் பண்ணியாச்சு. இப்போ இது லூஸ் பண்ணி கீழே டவுன் பண்ண போகிறோம். டவுன் பண்ணுற ஸ்டெப்பு ஸோ பாருங்கள் இப்படி மாட்டிட்டு ஜஸ்ட்டு இப்படி வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு பாருங்கள், இதுதான் வந்து உங்களுக்கு ஈஸி ஸ்டெப்பு. இப்போ வந்து நான் வந்து டயரை வந்து கீழே இறக்கிறதுக்கு லூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வந்து
ஜாக்கி ஹைட்டு தூக்கி வச்சிருந்த ஜாக்கியை கீழே டவுன் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ டவுன் பண்ணும்போது இப்படி வந்து நீங்கள் ஸ்லோவாக வந்து லெஃப்ட்டில் ரொட்டேட் பண்ணணும். நீங்கள் ரைட்டில் ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஹைட் ஏறும், லெஃப்ட்டில் ரொட்டேட் பண்ணும்போது கீழே டவுன் இறங்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கீழே டவுன் இறக்கிட்டு இருக்கோம். அதாவது அந்த டயர் வந்து இந்த மண்ணை தொடுற வரைக்கும், இந்த பாருங்கள், டயரு கீழே வந்து அந்த மண்ணை தொடுற வரைக்கும் கீழே இறக்கணும். ஃபுல்லாக இறக்கிட்டிங்கன்னா போதும், கம்ப்ளீட்டாகவே நீங்கள் இறக்கி எடுத்துடலாம். ஸோ இப்போ என்னால் வந்து கையை வச்சே ரொட்டேட் பண்ண முடியும்ன்ற அளவுக்கு வந்து நான் ரொட்டேட் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டேன். எஸ், இப்போ நான் இதை எடுத்துகிட்டு இப்படி மாட்டிக்கிட்டு, இப்போ பாருங்கள், இப்படி மாட்டிட்டு நான் ரொட்டேட் பண்ணுறேன். இப்படி மாட்டி ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் வந்து இன்னும் ஈஸியாக குயிக்காக வந்து நான் ரொட்டேட் பண்ணிடலாம். இது இன்னும் உங்களுக்கு ஈஸி ஸ்டெப் தான். இப்படி பண்ணி இப்படி பண்ணிக்கணும். இப்படி பண்ணிவிட்டு இப்படி, அவ்வளோதான். இப்போ முடிஞ்சதுங்களா? இப்போ நான் ஆனில் என் கையை வச்சே நான் வந்து இப்போ என்ன, நம்ம கையை வச்சு ரொட்டேட் பண்ணி லூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு லூஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா லூஸ் பண்ணிட்டேன். டயர் வந்து மண்ணை தொட்டுட்ருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து லூஸ் பண்ணியாச்சு. லூஸ் பண்ணி இந்த ஜாக்கியை வெளியில் எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க வியூவர்ஸ், ஜாக்கியை வெளியே எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இந்த ஜாக்கியை ஒரு சைடில் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த போல்ட்டை வந்து டைட் பண்ண போகிறோம். அதாவது வந்து லைட் டைட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ இந்த டயர் மண்ணை தொட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மீடியம் டைட் வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் மீடியம் டைட் வைக்க போகிறேன். 1. ஸோ அதுக்கப்புறம் இந்த போல்டு, அதுக்கப்புறம் இந்த போல்டு, அதுக்கப்புறம் இந்த போல்டு, அதுக்கப்புறம் இந்த போல்டு. ஸோ ஒரு போல்டுமே வந்து ப்ராப்பரான டைட் இருக்கா அப்படிங்கிறத, இதுதான் உங்களுக்கு ப்ராப்பர் டைட்டு. இப்போது நீங்கள் ப்ராப்பர் டைட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ வீவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வென்யூ காரோட ஸ்டெப்னியை எப்படி நம்ம ஈஸியாக கழட்டுறது, ரெண்டாவது வந்து எப்படி வந்து ஈஸியாக ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிருப்பேன். இதுதான் வந்து எல்லா வண்டிக்கும் மெத்தடு. இப்படி தான் வந்து நீங்கள் கழட்டி ஈஸியாக மாட்டிக்கணும். இது வந்து பெரிய ஒரு விஷயம் கிடையாது, கஷ்டமான விஷயமும் கிடையாது. இது ஈஸியான ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கழட்டி மாட்டுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயமாக இருக்காது. இதை வந்து டைட் பண்ணும்போது ஓவர் டைட் வந்து காலை போட்டு மிதிச்சுலாம் டைட் பண்ணணுன்னு கிடையாது. நம்ம கையாலே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணாலே போதும். ஏன்னா வண்டி ரன் ஆக என்ன ஆகும்னா டைட் ஆகிக்கும் போல்டு. ஏன்னா வந்து டைட் பண்ணுறதுங்கிறது ரைட் சைட்லேயும், லூஸ் பண்ணுறதுங்கிறது லெஃப்ட் சைட்லேயும் இருக்கும் எப்போவுமே எல்லா வண்டிலையும். ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சில பேர் வந்து ஒரு மீடியம் டைட் கொடுத்துட்டு கொஞ்சம் லைட் லூஸாக விட்டுட்டா கூட வண்டி இப்படி ரைட்டில் ரொட்டேட் ஆக தானே டைட் ஆகிக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த மெத்தடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லூஸ் பண்ணுறது எப்போவுமே லெஃப்ட் சைட்லேயும், டைட் பண்ணுறது எப்போவுமே ரைட் சைட்லேயும் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஸ்டெப்னியை கழட்டி எப்படி மாட்டுறதுங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சென்னை கார் ட்ரெயினர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி சார் இருந்தது? கிளியராக புரிஞ்சுது இல்லையா? தேங்க்யூ வியூவர்ஸ், பாய். ஹாய். ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபைனல் டே, 10th டே ஹைவே ட்ரைனிங். ஸோ 10 டேஸில் நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. சென்னை கார் ட்ரைனர்ஸ்னால 10 டேஸ் இஸ் நாட் அ லாங் டைம். அதனால் சின்ன டைமில் வந்து எனக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இப்படி கம்மியான டயத்தில் ஆனால் நல்ல ப்ராப்பராக எல்லாம் கற்றுக்கணும், காரை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு சேருங்க. நல்ல கற்றுக்கலாம். 10 டேஸில் எல்லா இடத்துக்கும் ஓட்டுற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ ப்ளீஸ் சேருங்க சென்னை கார் ட்ரைனர்ஸ். தேங்க்யூ. Bye.